நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுடைய நம்பிக்கையாய் இருந்து நீர் எங்களோடு கூட பேச போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் வீணாய் போகுவதில்லை இயேசு சுவாமி. இயேசுவின் நாமத்தினாலே என்னை மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஒவ்வொருத்தருடைய பக்கத்தில் உம்முடைய தேவ தூதர்கள் உட்காரட்டும். இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில முக்கியமாக என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு என்னுடைய கர்த்தர் இந்த வருஷத்தை கூட்டி கொடுத்து அவர் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இந்த நாளிலும் ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கொடுத்த சான்ஸ்க்காக நல்ல ஒரு தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். I want to thank God for giving me this opportunity on this birthday of mine to be able to break the word of God with you, and I'm just so overwhelmed. இந்த நாளில போட்ட டாபிக்கே பார்த்தீங்கன்னா நீரே என்னுடைய நம்பிக்கை. The topic that I have this for this evening's meditation is you are my trust. இந்த சாயங்கால வேளையில யாருன்னா என்னன்னா நினைச்சிட்டு இருக்குங்க மனசுல ஏதேதோ குழப்பம் வரலாம், என்னென்னவோ சாத்தான் கொண்டு வந்து ஒரு பயத்தை நிறுத்தலாம், என்னென்னவோ சந்தேகங்களை நிறுத்தலாம். நீங்க எந்தெந்த பாதையிலும் நம்ம நடந்து வந்திருக்கலாம், எப்படியோ இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு சாயங்கால வேளையில ஒரே வார்த்தை கத்த சொல்றாரு, நீரே என்னுடைய நம்பிக்கையா இருங்கன்னு அவரை பார்த்து சொல்லுங்க. And I want to tell you that this evening, no matter what kind of path that you have trod, what fear or doubt or trouble that is disturbing you, God is telling you that God is your trust. சாத்தானுடைய வேலை சாத்தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். Because the devil will continue to do his work. அவன் வந்து நம்மளை டிஸ்கரேஜ் பண்றது, நம்மளை சோர்வடைய வைக்கிறது, நம்மளை அழ வைக்கிறது, நமக்கு எதுவும் கிடைக்காதுன்னு என்ற நம்பிக்கையை எடுத்து போடுறது எல்லாமே சாத்தானுடைய வேலை. He will bring us hopelessness, he will bring us discouragement, he will bring us depression, because that is his work and he is good at his work. He is doing it faithfully. அவனை நீங்க துரத்தாதீங்க, அவன் பின்னாடி நீங்க துரத்திட்டு போகாதீங்க. So don't go chasing after the demon, trying to chase him out of your life. ஆண்டவரை துரத்திக்கிட்டே போங்க. ஆண்டவரே நீர் எனக்காக என்ன வச்சிருக்கீங்க ஆண்டவரே? But go chasing after God, asking God, what do you have for me? எங்கேயோ நம்ம எதையோ கண்டுபிடிக்காம இருக்கிறோம். நம்ம அவரை துரத்திக்கிட்டே போலாம். ஆண்டவரே நீங்க எனக்கு செய்யுங்க. Because God has something for you and you got to ask God to fulfill that in your life. எந்த டவுட்டையும் மனசுல ஏத்திக்காதீங்க. ஐயோ கர்த்தர் எனக்கு இதை செய்யல, அதை செய்யல, ஐயோ அவர் மறந்துட்டாரு என்ன. இல்லவே இல்லை, அவர் மறக்கவே இல்லை. ஆனா நம்ம தான் அவரை துரத்தாம இருக்கிறோம், அவர் பின்னாடி ஓடாம இருக்கிறோம். You need not entertain any doubts in your life, but rather you need to continue to trust and follow God, because that has been what has been lacking in our own lives. நான் நிறைய நேரங்கள்ல என்னுடைய வாழ்க்கையில கடந்த 35 வருஷங்களாக ஊழியத்துல நிறைய நேரங்கள்ல நான் சந்தேகப்பட்ட நேரங்கள் உண்டு. Because in my life of ministering unto God, there have been so many times when I did not trust God. ஆண்டவரே என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியலன்னு சொன்ன நாட்கள் உண்டு. Because I asked God, Lord, I do not understand what's happening. கர்த்தரே கைவிட்டார் போல அவ்வளவுதான் நினைச்ச நாட்கள் உண்டு. And towards the end I would think maybe the Lord has deserted me. ஆனா ஒவ்வொரு இடத்துல நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம் என்னன்னாக்கா, ஆண்டவர் பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தானாக்கா எங்கன்னா ஒரு இடத்துல எனக்கு எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு அந்தந்த இடத்துல தந்துகிட்டே இருக்கிறாரு. Then at certain times I have realized that as long as I keep chasing God, there will be outlets in different stages of life where I will know what is the blessing that God has kept awaiting for me at that point. வேதத்துல ஒரு பெண்மணி ஆண்டவரை துரத்திக்கிட்டே போனாங்க. I want to bring into your memory a lady from the scripture who chased after God. நிறைய முறை நான் இத பத்தி பேசியிருக்கிறேன். I have spoken about this many times. And every time நான் ஒரு காரியத்தை பார்க்கும்போது அது எனக்கு புதுசா தான் தோணும் பைபிள்ல. And every time I read this passage, there's something new that speaks to me. ஒருவேளை நீங்க கர்த்தருக்கு பின்னாடி ஓடாம அவரை போய் துரத்தி போய் அவரை பிடிக்காம இருக்கறீங்கனாக்கா இது ஒரு சான்ஸ் உங்களுக்கு. And if you haven't been chasing after God and getting your blessings from God, this is another opportunity that God is giving you. உங்க முன்னாடி உங்க ஃபெயிலியர்ஸ் வைங்க. You need to keep the failures before you. உங்க எல்லா தோல்விங்க, உங்க எல்லா கஷ்டங்க, உங்க எல்லா கண்ணீர், உங்க எல்லா சந்தேகத்தை வைங்க அவர் முன்னாடி. Your tears, your doubts, your discouragements, your depressions, all of it you keep before you. ஆனா அந்த இடத்துல ஒரு கேக்குற கேள்வி, நான் ஆண்டவரை எத்தனை முறை நான் அவர் பின்னாடி ஓட ஆரம்பிச்சேன். And then you need to ask,
how many times in these situations did I go chasing after God? வாங்க பார்க்கலாம் இந்த இந்த பெண்மணி எப்படி அழகா ஆண்டவரை துரத்திக்கிட்டே போறாங்க. Come, let us look into the word of God to see how this woman chased after God. மத்தேயு 15வது அதிகாரம் Matthew chapter 15 22வது வசனத்துல இருந்து நாம் பார்ப்போம். from verse 22. 22வது வசனம் 22வது வசனத்துல இருந்து அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறார் என்று சொல்லி கூப்பிட்டாள். And it reads here in verse 22 of chapter 15 of the Gospel of Matthew, a Gentile woman who lived there came to him, pleading, "Have mercy on me, O Lord, son of David, for my daughter is possessed by a demon that torments her severely." ஸோ இங்கே பார்க்குறோம், இந்த பெண்மணி, கானானிய ஸ்திரீ, பெயர் சொல்லப்படாத ஒரு பெண்மணி, எல்லாத்தையும் ட்ரை பண்ணிட்டு கடைசியாக தான் இயேசு கிறிஸ்துவிட்ட வந்திருக்கிறாங்க. And here we read about a Gentile woman who has not been named here. She is a Canaanite woman. She probably has tried everything that was available for her daughter's rescue at that time. Finally she comes to Jesus. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்றாங்க. And she says, "Oh Lord, the son of David, have mercy on me." So அவங்களுக்குள்ள ஒரு நிச்சயம், அவங்க கன்வின்ஸ் ஆயிட்டாங்க, இவர்கிட்ட தான் ஒரு இரக்கமோ, இவர்கிட்ட தான் ஒரு சுகமோ கிடைக்கும் என்று. And she is now convinced that there is a relief by trusting in Jesus. So அவர் பின்னாடி அவங்க ஓடுறாங்க. அவர் இடத்துல வந்து, ஆண்டவரே, ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது நமக்கு. And when we normally try the first time, we won't be very pushy, we won't be very stubborn. ஏன்னா நம்மளுக்கு நான் போறேன், கர்த்தர் தந்துருவாரு, எப்படியாச்சும் தந்துருவாருன்ற ஒரு அசால்ட்டான ஒரு தைரியத்துல போகும். Because we are so careless, we think, oh, I am approaching God and God will somehow do it for me. So அதுவும் நம்ம போய் பரதாம சொன்னா, என் மகளுக்கு ஒரே பிசாசு பிடிச்சிருக்குது ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல, எங்க வீட்டில் இவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே, எனக்கு வேலை இல்லை ஆண்டவரே, நான் இப்படி இருக்கேன் அப்படின்னா பரதாப்பட்டு சொன்னா அவர் இறங்கிடுவாரு, உடனே கொடுத்துருவாரு நம்ம நினைச்சுப்போம். And we sometimes would make the mistake of thinking that if I try to get the attention by saying, "Oh poor me," then God would be favorable to me. நிறைய முறை நம்ம சொல்லி, எத்தனை முறை நம்ம எல்லாம் சொல்லி இருக்கிறோம், ஐயோ நான் இப்படிலாம் ஜெபம் பண்ணேன், ஏன் இன்னும் கிடைக்கல, நம்ம கேட்டிருக்கிறோம். And so many a times we say, "Oh, this is how I prayed so many times, but God did not answer my prayers." ஆனா so இது ஃபர்ஸ்ட் ட்ரையல் அந்த கானானிய ஸ்திரீ. So this was the first trial for that Canaanite woman. அப்படியே போயிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு கிடைச்ச வார்த்தையை பாருங்க, 23வது வசனத்துல, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லையாம். And in her first attempt, we read in verse 23 the first sentence, but Jesus gave her no reply, not even a word. உங்களுக்கோ எனக்கோ நிறைய முறை இந்த கெதி நடந்திருக்குது. And you and I also have experienced such experience. ஆண்டவர் கிட்ட போய் சொல்லி இருக்கிறோம், பதிலே கிடைச்சிருக்காது. We would have gone to God and pleaded and we would have never received a word. அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. God did not give a reply, not even a single word. எப்படி இருந்திருக்கும், எங்கெங்கயோ ட்ரை பண்ணிட்டு, இவர் தான் செய்ய முடியும், இவர்கிட்ட தான் இரக்கம் இருக்குது, இவர்கிட்ட தான் பதில் இருக்குது, இவர்கிட்ட தான் சுகம் இருக்குது சொல்லி வந்தவங்களுக்கு அவர் ஒரு வார்த்தை சொல்லாம நடந்துட்டே இருந்தார். Just think how that woman would have felt, because she tried everything that was at her disposal, and now she came to her last rescue believing that she will definitely get a deliverance, and now when she is approaching the healer, she is not even getting a word from him. ஃபர்ஸ்ட் ட்ரையல் இப்படி ட்ரை பண்ணும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அவர் தான் ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டாருன்னு சொல்லி பின்னாடி திரும்பி போயிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு. So many others, what they would do is, when they would make a first approach and they do not get a response, they would just turn back and go home. நிறைய பேர் அதனால தான் சர்ச்சுக்கு வராம இருக்காங்க. நான் சர்ச்சுக்குலாம் வந்துட்டு போனேன், ஞானஸ்தானம் எடுத்தேன், அவர் ஒண்ணுமே செய்யலையே திருப்பி போயிடுறாங்க. So that's how many people stop coming to church, because they would say, "I came to church, I took baptism, God didn't do anything for me, why should I go to church now, it's a waste." ஆனா இந்த அம்மா போயிருக்கலாம். This woman would also have returned to her home, இந்த அம்மா போல. but she did not return. அப்புறம் பாருங்க, அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே என்று சொன்னாங்களாம். And then we read in 23, then his disciples urged him to send her away, tell her to go away, she's bothering us with all her begging. எத்தனை பேர் செகண்ட் டைம் ஆண்டவர் கிட்ட போயிருக்கிறீங்க?
How many times have we approached God the second time? எத்தனை பேர் அதே இஷ்யூவோட ஆண்டவரே நான் வந்தேன் கேட்டேன் நான் ஒண்ணுமே நீங்க சொல்லல அப்படியே போயிட்டீங்க ஆனா திருப்பி நான் வந்திருக்கிற சேம் இஷ்யூவோட. How many times we have told God, Lord, I came to you, I approached you, I pleaded with you, you never gave me a reply, but I have come again. ஆனா இங்க பாருங்க அவருடைய சீஷர்கள் வந்து இவன் தொடர்ந்து நம்மள பின்தொடர்ந்துட்டே வந்திருக்காளே. The disciples are complaining that this woman had been nagging. ஆனா அவங்க சீஷர்கள் என்ன சொல்றாங்க ஆண்டவர் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்றாங்க அவர் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி விடுங்க அவளை சும்மா தொல்லை கொடுத்துட்டே இருக்கறா. So somehow the disciples want to send that lady away, so they are approaching Jesus and telling, please do something for her, let us get rid of her. அங்க ஒரு ஆணா இருந்தா கண்டிப்பா அப்படியே வெக்கப்பட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனா அது ஒரு பெண்மணி விட மாட்டாங்க. தன்னுடைய மகளுக்கு ஒரு வெற்றி வர வரைக்கும் தன்னுடைய மகனுக்கு ஒரு வெற்றி வர வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வர வரைக்கும் விடவே மாட்டாங்க. அதனால தான் பெண்மணிகளுடைய ஜெபம் ரொம்ப வைராக்கியமா இருக்குமா. Had it been a man, then he would have probably out of his ego and prestige have returned back home, but this was a woman, and it is women who keep at it until they get it done. அதனால தான் நான் எப்பவுமே சொல்லுவேன் அம்மாமார்கள் எப்பவுமே பயங்கரமா ஜெபம் பண்ணுங்க எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க அவங்க ஜெபங்கள் கேட்கப்படும். That's why I always encourage the women, because if women pray their prayers will be heard someday. So அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க சீஷருங்க அனுப்பி விடுங்க ஆண்டவரே அவ சும்மா தொடர்ந்துட்டு வந்துட்டே இருக்கறா. And the disciples are coming and telling Jesus, please do something for her, get rid of her, she's been nagging for too long. எத்தனை பேர் உங்க வாழ்க்கையில சும்மா அவரை போய் இயேசு கிறிஸ்துவே நீ செய் அவரை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கற அவரை போய் கேட்டுட்டு இருக்க உனக்கு வேலை வேணும்னா அவர்ட்ட கேக்குற உனக்கு சாப்பாடு வேணும்னா அவர்ட்ட கேக்குற உனக்கு காய்கறி வேணும்னா அவர்ட்ட கேக்குற எத்தனை பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணிருக்காங்க சும்மா போ அவரை விட்டுட்டு. How many times people have discouraged you, saying that you have been asking God for your food, for your clothing, for your shelter, for your choices, for the brands that you want to acquire? How many times you are going to go on asking? Why don't you go and do it yourself? ஆனா இவ்ளோ ஒரு பிரச்சனையை அவ சமாளிக்கறாங்க கானானிய ஸ்திரீ. But all these criticisms, all these negative thoughts, that Canaanite woman took it and stood her ground. இந்த சீஷர்களை பார்க்கிறதுக்கு முன்னாடியே அந்த கானானிய ஸ்திரீ ஆண்டவருடைய காதுல போட்டாங்க தேவனே எனக்கு இறங்குன்னு சொல்லிட்டு. Even before the disciples could intervene and say something on behalf of her or against her, she had already put her own words into the ears of the master. அந்த உலகம் டிஸ்டர்ப் பண்றது அவங்க கண்டுக்கவே இல்ல. She did not worry about the disturbance from this world. ஆமா உலகம் உங்களுக்கு சொல்லும் எஸ் கர்த்தர் எஸ் அந்த உலகம் உங்களுக்கு நோ சொல்லும். Yes, the world will come and disturb you in a manner where if God says yes, the world will tell you no. உன்னால ஜெயிக்க முடியாதியா நீ ஏன் போராடுற வேற பாத்துக்கோ. The world will tell you you cannot win. Why are you trying to strive and get try hard getting at it, because you won't win. ஆனா இந்த கானானிய ஸ்திரீக்கு மனசுல வந்ததெல்லாம் இவனுக்கு என்ன சொல்றது இந்த சீஷன் சும்மா எப்ப பாரு என்ன போன்னு சொல்றீங்க அவர் காதுல நான் போட்டேன் அவருடைய வாயில இருந்து வர வரைக்கும் நான் விட மாட்டேன் அவரை. But this Canaanite woman, she knew within her own heart that her words had reached the ears of Jesus and she wanted to hear it from his lips. அந்த கானானிய ஸ்திரீயுடைய கண்ணெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீஷர்கள் மேல தான் இருக்குது. மனசெல்லாம் பாத்தீங்கன்னா நான் சொல்லிட்டேன் அவர் காதல போட்டுட்டு நீங்க யாரியா எனக்கு உங்களை நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். Maybe with her eyes she was looking at the disciples what they were doing, but in her heart she knew that her words had reached the ears of Jesus and she was just waiting for a word from him. என்னைக்கு உங்க தேவைகளை ஆண்டவருடைய காதல போட்டீங்களோ வெயிட் அத காத்துருங்க. Whenever you have put your troubles, your problems, your cries, your pleadings into the ears of God or laid at the altar of God, you got to wait. கம்ப்ளீட்டா உங்களை வெளியில இருந்து கொண்டே வந்துருவான். அதாவது சாத்தான் அதை நம்பாத சொல்லி வெளியே கொண்டு வந்து விட்டுருவான் உங்களை. நீங்க அதுக்கு திருப்பி அது முடிஞ்சிச்சு அந்த சாப்டரே முடிஞ்சிச்சு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா கர்த்தருடைய காதுல அது போயிடுச்சு. The devil will try to completely bring you out of it by causing to generate fear, doubt, depression, discouragement. But you need to remember that once you have laid it at the altar of God, once your voice has reached the altar of God, God wants you to wait upon him. கண்டிப்பா தயவு செய்து கொஞ்சம் நினைச்சு பாக்குறீங்களா எப்போ என்ன எந்த நேரத்துல ஆண்டவருக்கு அவருடைய காதல நீங்க எதையோ ஒரு விஷயத்தை போட்டீங்களே இன்னும் பதில் கிடைக்காம இருக்குத அதை நினைச்சு பாக்குறீங்களா?
just think back how many times maybe there have been issues that you have put before the altar of God. அந்த கானானியஸ்திரி விடவே இல்ல. This Canaanite woman, she didn't give up. பெரிய crowd. There was a huge crowd around எல்லாத்தையும் Jesus. தாண்டி போறாங்க. She crosses all of it and goes to Jesus. Come on, jump பண்ணுங்க ஒரு பிரச்சனையும். You got to jump your problems. ஒரு மனுஷன் இந்த உலகத்துல உங்களுக்கு கையால முடியலனாக்கா நம்ம ஃபெயில் ஆயிட்டோங்க. Because we will fail if we are unable to tackle these problems that comes in our life. அதாவது யாரோ நம்மள தடுக்க வராங்க, யாரோ நம்மள சோர்வடைய வைக்கறாங்க, யாரோ நம்மள கீழ தள்ளுறாங்க சொல்லிட்டு நம்ம பின்வாங்கி போகவே கூடாது. We cannot return home just because somebody from this world is trying to discourage us getting to our Lord. வாக்குத்தத்தம் பண்ணினவர் மாறாதவர். Because the one who has promised, he is the unchanging God. என்னுடைய வாழ்க்கையில இன்னேரம் வரைக்கும் நான் இன்னைக்கு சாட்சியா நிக்கறேனாக்கா அவர் கொண்டு வந்த வழிகள் தான். Because even if I am standing strong today in my life, in my promises, in my commitment, it is because of the one who has called me and who is faithful to keep me. திரும்பி பார்க்கணும் நிறைய சூழ்நிலைகள் வந்தா கூட இல்ல ஆண்டவரே, என்ன நீங்க எப்படி ஆக்கினாலும் பரவாயில்லை, நான் உன் பின்னாடி தான் ஓடி வருவேன் ஆண்டவரே. Because even though there has been situations when I try to turn back and look back, but I still continue to trust God because the one who has called me is true to his word. வாழ்க்கையில பாத்தீங்கன்னாக்கா நிறைய பிரச்சனைகளை சந்தித்து ஜெயிச்சு வந்தவங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. Because those who have crossed their temptations, their trials, their problems and difficulties are the ones who will keep smiling. ஏன்னா மனசுல அவங்களுக்கு தெரியும் எவ்வளவோ பார்த்துட்டேன் இதெல்லாம் ஒரு பிரச்சனையா. Because in the deep down in their hearts they would think, oh, I have seen so many storms in my life, this is not a big storm. அதே மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு எனக்குள்ள ஒரு 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 கன்விக்ஷன் இருக்குது என்னன்னாக்கா அவருடைய காதுல நான் எல்லாத்தையும் போட்டு வச்சிருக்கிறேன். In the same manner, I have a strong conviction within me that I have put my cries, my pleadings in the ears of God. இந்த கானானியஸ்திரி விடவே இல்ல. This Canaanite woman, she didn't give up so easily. 25வது வசனம், in verse 25, அவள் வந்து ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். She came and worshipped him, pleading him, saying, Lord, help me. Second chance வராங்க, second trial ட்ரை பண்றாங்க. This is her second attempt. எனக்கு உதவி செய்யும் அவரை பணிந்து கொண்டாளாம். She worshipped him and said, help me, Lord. அப்போ first trial வந்து அந்த 22வது வசனத்துல அவர்கிட்ட சொல்றாங்க எனக்கு இறங்க ஆண்டவரேன்னு சொல்லி கெஞ்சறாங்க தூரத்துல இருந்து பார்த்து. Even in her first attempt she says, oh Lord, son of David, have mercy on me. 25வது வசனத்துல அவரை பணிந்து கொள்றாங்க. But in 25 she worships him. So அவங்களுக்கு தெரியும் the second time நான் வரும்போது கண்டிப்பா ஏதாவது எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு. Because she knew, she was convinced that when she was approaching him the second time, definitely there would be some reply, some word from God. நிறைய பேர் இரண்டாவது முறைக்கு நம்ம சான்ஸ் கொடுக்க மாட்டோம். Many of us, we don't give a second chance in our lives. நிறைய பேர் பிள்ளைங்க பாத்துக்கிற ஃபெயில் ஆயிட்டா கூட திருப்பி எழுதலாம் மாட்டேன், அதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு விட்டுருவாங்க. Many children, if they fail as parents and even as children, we don't try to encourage them to make a second attempt. ஆனா இங்க பாத்தீங்கன்னாக்கா இவங்க இரண்டாவது டைம் போயிட்டு ஆண்டவர்ட்ட கேக்குறாங்க எனக்கு உதவி செய்யும். But this woman, she approaches him the second time and says, Lord, please help me. ஆனா ஆண்டவர்ட்ட நான் கண்டிப்பா நான் சொல்றேன், நம்ம சோர்ந்து போறதை விட அவர்ட்ட போயிட்டு நம்ம கேட்கும்போது கண்டிப்பா அவர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். But when instead of getting discouraged, if we go and keep approaching God, God is good and faithful to be able to help us. அங்க 26வது வசனத்துல சொல்றாங்க அவர் அவளை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். And in verse 26 we read, Jesus responded, it isn't right to take food from the children and throw it to the dogs. ஆனா அது 27வது வசனத்துல அதற்கு அவள் மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். And her reply in 27 verse, she replied, that's true, Lord, but even dogs are allowed to eat the scraps that fall beneath their master's table. அவங்களுக்கு எப்படினாக்கா நீங்க சின்ன துணிக்கையாச்சும் போடுங்க, ஒரு துளி டேபிள்ல வந்து விழுந்துட்டாங்கன்னா அது போதும் ஆண்டவரே. And the faith that she had within her was that even if there is a little scrap from your table, that is enough for me. ரெண்டாவது நாள் நான் வந்து கேக்குறேனே, ரெண்டாவது முறை நான் வந்து கேக்குறேனே, அத யோசிக்கல அவங்க. She didn't think that it was a big thing for her to approach the second time. ஆனா நம்ம எவ்வளவு நம்மளுடைய வாழ்க்கையில பிரஸ்டீஜ் பாப்போம்ல. But many a times we feel it is
it is a demand on our prestige to go second நான் ஏன் time. ஆண்டவர் கிட்ட ரெண்டாவது தடவை போனோம்? Why should I approach God the second time? நான் ஏன் அந்த மனுஷன் கிட்ட ரெண்டாவது தடவை போனோம்? Why should I approach God the second time? ஆனா இங்க ஒரு பெரிய உதாரணமா சொல்றாங்க, உங்க பேஜல இருந்து வர ஒரு சின்ன துளிக்க கூட எனக்கு கிடைச்சா போதும் But ஆண்டவரே. here we read about this woman in her second time. She says, even if there is a little scrap from your table, that's enough for me. நம்மளுடைய வாழ்க்கையில sometimes மீந்ததே எனக்கெல்லாம் வேணாம், ஃப்ரெஷ்ஷா கொடுங்க ஆண்டவரே. Because many a times we say, Lord, what is left over? I don't want that. Give me fresh. நிறைய முறை நினைச்சுக்கங்க, நம்மளுடைய கலாச்சாரத்துல ஒரு இது இருக்கும், நேத்து வச்ச மீன் குழம்பு தான் நல்லா இருக்கணுமாங்க. This is maybe part of our culture. We say that we need the fish curry which has been prepared the day before. அடுத்த நாள் கேட்பாங்க, தோசை இட்லிக்கு அந்த மீன் குழம்பு தா. Because there is a lot of demand for it. They would say, I need it as a side dish for my dosa or idli. என்னதான் நீங்க பரிமாறி நல்ல சூடா சாப்பாடை போட்டு கறி தொக்கு வச்சு மட்டன் ஃப்ரை எல்லாம் வச்சு நல்ல பெப்பர் போட்டு ஃப்ரை பண்ணி கொடுத்தாலும் அந்த கடைசியா வீட்டில் அந்த பாத்திரத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஓரமா ஒட்டி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மசாலாலாம், அதில் சாப்பாடை போட்டு பெரட்டி ஆளுக்கு ஒரு உருண்டை பொரிச்சு தருவாங்களே, அதை போல ருசி எங்க இருக்குது? Okay, go ahead. ஓகேவா? This is more cultural, Sister Carol. ஸோ இதை நீங்க நினைச்சு பாருங்க, என்ன அந்த புட்டிலாம் பிடிச்சி சாப்பிடும் போது அப்படி ஒரு டேஸ்டா இருக்கும். And I mean, the last person to eat in the home, they would put the rice into the cooking dish and wipe off all the gravy that has been dried up on the sides. It has a special taste. I don't know if that's part of your culture. And அதை வேற அப்படி நக்கி கொஞ்சம் எடுத்தானா அப்படி ஒரு ருசியா இருக்கும். Because that has a very special taste. Only those who have eaten know. Especially இந்த அம்மா பாருங்க அப்படியே உருண்டை பிடிச்சி கையில கொடுப்பாங்க பாருங்க, பயங்கர டேஸ்டா இருக்கும். And the mothers they make balls of rice with that curry and give it to each child. So இந்த லேட்டா வருது, செகண்ட் வருது, லாஸ்டா வருது, எல்லாமே சூப்பரா இருக்கும். So all these stuff, that leftover thing, something that comes late after everyone has eaten, something that you're getting at the last, that has a taste in itself. இவங்க ஒதுக்கப்பட்டவங்களா இருந்தாலும், இவங்கள துரத்தி விடப்பட்டவங்களா இருந்தாலும், இவங்க மேஜில இருந்து விழுற அந்த 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 துளியை கொடுங்க, எனக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு சொல்லி கேக்குறாங்க. Even though this Canaanite woman did not belong to the Jewish community and she came from an ostracized community, she came from a community that was rejected by the Jews, she knew her place and she also knew the value of the scraps. சரி, ஆண்டவர் என்னைக்குமே நிறைய இருக்கிற இடத்துல அப்படியே கொடுத்துட்டே இருக்க மாட்டார். Because if there is plenty, the Lord doesn't keep pouring out. எப்பவுமே அப்படியே காஞ்சி போயிட்டு ட்ரை ஆயிட்டு நான் ஒண்ணுமே இல்ல ஆண்டவரே ரொம்ப சோர்வடிச்சுனா தான் கத்த தருவார். Because when you are completely dried, you have completely empty and devoid of your actions, that's when the Lord gives you and it tastes better. அதே மாதிரி தான் ஆபிரகாமுக்கு கத்த சொல்றாரு, நான் உனக்கு குழந்தையை தருவேன். எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண வச்சாரு ஆண்டவர். Just remember how many years the Lord made Abraham wait for his child. கடைசியா ஆண்டவர் அங்க ஒரு விதையை விதைக்கும் போது அங்க ஈசாக்கு பிறக்கும்போது அந்த சந்ததியே உண்டாக்குறாரு. And finally when Abraham was blessed with Isaac, the joy was different. See, இந்த கானானிய ஸ்திரியுடைய விசுவாசத்தை கத்த டெஸ்ட் பண்றாரு. The faith of this Canaanite woman was put to test. So அவங்கள டெஸ்ட் பண்ணி, உண்மையாவே இவ என் தேவைக்காக வருகிறாளா, உண்மையாவே இவளை தேடிட்டு வராளா, is she really approaching me for her need? See, இன்னைக்கு கர்த்தர் உங்களை என்னைய பார்த்து நீ தேவைக்காக வரியா இல்ல உண்மையாவே என்ன தேடுறியான்னு கேக்குறாரு. The Lord is looking at you and me when we are approaching him and he's asking, are you really coming in search for me or are you coming just to meet your need? ஆண்டவர்ட்ட நிறைய நேரம் நம்ம வரது நமக்கு நல்ல மார்க் வேணும், நல்ல வேலை வேணும், நல்ல பணம் வேணும், நல்ல எல்லா சுகம் வேணும், அதுக்காக மட்டும் தான் நம்ம வரோம். Because whenever we approach God, we approach God because we need money, we need to pass in an exam, we need to get through an interview, we need to get a job. That's why with personal needs we approach God. ஆனா கர்த்தர் ஈஸியா கண்டுபிடிப்பாரு நீங்க எந்த நோக்கத்தோட அவர்ட்ட வரீங்க. But God is able to identify
the intention with which we come to him. அதனால தான் தாவீது சொல்றாரு, ஓ டேஸ்ட் அண்ட் see that the Lord is good. ஆண்டவரை ருசித்து பாருங்க எவ்வளவு நல்லவர் என்பது. That's why David says, oh taste and see that the Lord is good. அவரை டேஸ்ட் பண்ணாதாங்க தெரியும். You will know how God is good only when you taste him. அவளுக்கு அந்த கானானிய ஸ்திரீக்கு தெரிஞ்சதெல்லாம், ஆண்டவரே நீ எல்லாம் நல்லா சாப்பிட்டுக்கங்க, அந்த மேஜையில இருந்து விழுதில்ல அந்த டேஸ்ட், அந்த சின்ன துளியை கூட நான் டேஸ்ட் பண்ணிட்டு போயிடுறேன். The Canaanite woman, she says, you can eat whatever you want, no problem. I just want a scrap that falls from your table. That is enough for me. So அது வந்து அந்த எஜமானுடைய மேஜையில இருந்து விழும். And that scrap has to come from the master's table. அந்த எஜமானுடைய டேபிள்ல இருந்து வரது தான் பெஸ்டா இருக்கும் எனக்கு. And what the scrap that comes from the master's table is the best for me. மறந்துடாதீங்க, நமக்கு ஒரு எஜமான் இருக்காரு. That was her faith, and you should not forget that we have a master. அந்த எஜமானுடைய டேபிள்ல இருந்து நமக்கு டிக் அடிச்சாதான், கிரீன் டிக் அடிச்சாதான் எல்லாமே நடக்கும். Because if from your master's table you have a green tick, then everything falls in its place. யார் முன்னாடியும் போய் வெயிட் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. You don't have to wait before anyone else. அவங்களுடைய கிரீன் சிக்னேச்சர்க்காக நான் 2 நாளா அலைஞ்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. Oh, I have been running helter skelter for that green signature for the last 2 days. ஐயோ இவங்களை பார்க்க நான் எத்தனை நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றாங்க. Oh, I have been waiting to meet with this man for so many days. ஐயோ அந்த மேனேஜரை பார்க்கணும், இந்த ஆபீசரை பார்க்கணும், இப்படிதாங்க நம்ம பேசுறோம். We say that, oh, I need to meet that manager, this officer, this CEO. நம்ம பரலோக எஜமான நீங்க பாருங்க. You need to look at the master who is residing in heaven. அந்த பரலோக எஜமான நம்ம பாக்கும்போது அவர் மேல இருந்து போடுவார் பாத்தீங்களா, அது துணிக்கதான், சின்ன துணிக்கதான் மேல இருந்து போடுவாரு. பட் அது பெருசா இருக்கும். When you look at that heavenly master, you know, the scrap that comes from him, even though it is small, it has still wonders to do in your life. மற்றவங்களுடைய பார்வையிலும் சாத்தானுடைய பார்வையிலும் நம்மள கீழே தள்ளுற மாதிரி, விழுந்துற மாதிரி, ஐயோ ஒண்ணுமே இல்லையே நான் என்ன பண்ணுவேன், சந்தேகம் டவுட், வல்ல டவுட் தான். Let doubts do not destroy your faith. So நம்மளுக்குள்ள நம்ம உடைஞ்சு எழுந்திருக்கிறோம். Because many a times we break and then try to build ourselves, and break and try to build ourselves. That's how our life goes on. கர்த்தர் விரும்புறது என்ன தெரியுமா? கர்த்தர் விரும்புறது கானானிய ஸ்திரியை போல நீ என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இரு. But what the Lord wants from us or expects from us is that we keep on nagging until we have received it. He wants to see the kind of faith that we have. ஒண்ணு அவர் எஸ் சொல்வாரு. Either he says yes, இல்லனா நோ சொல்வாரு. or he says no. இல்ல வெயிட் பண்ணு நான் இன்னும் பெஸ்டா தருவேன்வாரு. Or he says just wait, I'll get you the best. So எத்தனை பேர் இதுக்கு நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? How many of you are waiting for your best? நிறைய முறை ஃபர்ஸ்ட் தடவை கேட்டுட்டு முடிஞ்சு போச்சு. ஐயோ என்னால முடியாதுப்பா, நான் போய் திருப்பி அவட்டெல்லாம் கேட்க மாட்டேன்ப்பா. Many of us, many a times in our life, we just ask once and then we forget it. We would say, forget it, he is not listening, he is not answering, he is not providing. பக்தியா இருக்கிறத ஒரு பெரிய வேலையா நம்ம யோசிக்கிறோம். We think that being devoted is a job. So பக்தியா இருக்கிறது நமக்கு கஷ்டமா இருக்குது. We feel it's a tough task to be religious. நம்ம கானானிய ஸ்திரீ போல முதல் தடவை வந்து எனக்கு இறங்க மாட்டேன்னு சொன்னோம்னா அவர் கொடுத்தோம்னு நம்ம எதிர்பார்க்கிறோம். We think that in our first approach itself God must answer our prayers. ஆனா அவருக்கு நல்லாவே தெரியும், நீ இப்படிலாம் உனக்கு கொடுத்தனா உன்னை கையிலேயே பிடிக்க முடியாது, உன்னை ஓட வச்சாதான் பிடிக்க முடியும்ட்டு ஓட வைப்பாரு. But God knows how to catch our attention. He makes us wait, he makes us run after him. He tests our faith. அதனால ஓட வைக்கும் போது பொறுமையா ஓடுங்க, யோசித்து ஓடுங்க, நீங்க சரியான ட்ராக்ல ஓடுறீங்களான்னு பாருங்க, எல்லாத்தையும் யோசித்து செய்யுங்க. So if God is delaying in answering your prayers, you need to go keep chasing him until you have got it, because God is also having a purpose behind that. அந்த ஸ்திரீ கிட்ட அவர் எதிர்பார்த்ததுன்னா தெரியுமா, அந்த துணிக்கையாச்சும் போடுறீங்களா, அந்த டேபிள்ல இருந்து அழுக்கெல்லாம் விழும் பார்த்தீங்களா, அதையாச்சும் போடுங்க, நான் டேஸ்ட் பண்ணிட்டு போறேன்னு சொன்ன வார்த்தை ஆண்டவரை பெரிய காரியம் செய்ய வச்சது. You see the faith of the Canaanite woman. She says even the scrap that falls from your table is sufficient for me. அவர் ஏசாமி வந்து நான் உன் வீட்டுக்கு வர நீ போமான்னு சொல்லவே இல்லை. Jesus didn't say you go home, I'll come after you. நான் அடுத்த தடவை நீ முழங்கால் போட்டு என்ன கூப்பிடும்போது நான் வந்து பார்க்கறேன் உன்ன சொல்லல. He didn't say next time when you call me kneeling down, I will reply you. அந்த பதில்லாம் அவர் சொல்லவே இல்லை. He didn't say that. அவருடைய உள்ளத்தை தான் பார்க்கறாரு.
he was looking at her inner heart. அந்த உள்ளத்தை பார்த்து ஒரே வார்த்தை சொல்றாரு. And by looking at her inner heart, he gives a reply. 28வது வசனத்துல உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். ஆண்டவர் பார்த்ததெல்லாம் அவருடைய விசுவாசத்தை தான் பார்த்தாரு. What the Lord was looking in the Canaanite woman was her faith. So அந்த எஜமானுடைய கையிலிருந்து வர்றதுக்கு முன்பாக அவர் பார்த்தது அவருடைய இருதயத்தை தான் பார்த்தாரு. And he looked at her inner heart. So உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். And the Lord says your faith is great, your request is granted. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தோட இந்த வார்த்தையை எடுத்துக்கங்க. You need to take this word from God by faith. ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, நான் தேவைக்காக நான் வர மாட்டேன் ஆண்டவரே. Tell God, Lord, I am not approaching you because of my need. நான் எப்பவுமே உங்ககிட்ட வர ஆண்டவரே. I am coming to you always. என்ன நம்புங்க ஆண்டவரே. Trust me, God. அப்பதான் கர்த்தர் நம்மள பார்த்து சொல்ல முடியும், உன்னுடைய விசுவாசம் பெரியது. Then God would look at us and say, your faith is great. நீ விரும்புகிறபடியே ஆக கடவுது என்றார். Let it happen as you have requested. கண்டிப்பா சொல்றேன், இந்த வசனம் இன்னைக்கு யாருக்குள்ள நான் பேசுதுனாக்கா, நீங்க இந்த விசுவாசத்தோடு போங்க. ஆண்டவரே என்ன நம்புகிற பாத்திரமா வைங்க. ஆண்டவர் நம்பாத பாத்திரமா இந்த உலகத்துல நம்ம வாழவே கூடாது. Because I strongly believe if the Lord has spoken to you, you need to go back and say this prayer, Lord, make me worthy of your call. Make me someone whom you can trust. ஸோ ஆண்டவர் உண்மையாகவே நான் நன்றி சொல்கிறேன். ஒவ்வொரு இடத்திலும் நான் உடைக்கப்பட்டு இன்றைக்கும் இந்த புதிய வருஷத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருனாக்கா, திரும்பி பார்க்காம நீங்கள் செய்கிறது தான் ஆண்டவரை பெஸ்ட்டு, நான் உங்களுக்கு தான் காத்திருப்பேன்னு சொல்லி நான் வந்ததுனால தான் என்னை கர்த்தர் கடக்க செஞ்சார். உன்னுடைய விசுவாசம் பெரியது, அப்படியே ஆக கடவுது. Because from my experience I can tell you that I have been broken umpteen times, but the Lord has built me up again, and through experience I know that my Savior lives and he will not desert me, and therefore I continue to trust in God. I will continue to trust in God. So யோபு சொல்லுகிற மாதிரி சொல்லலாம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். With Job we can say my Redeemer lives. So உங்க விசுவாசத்தை நீங்க காத்துக்கொள்ளுங்க. And you need to protect your faith. கர்த்தரை நம்புங்க ஒரு நிமிஷம். Safeguard your faith and trust in God. எல்லா சூழ்நிலையிலும் அவரை நம்புங்க. In every situation trust in God. நீங்க உடைஞ்சு போய் உட்கார்ந்திருக்கிற சூழ்நிலையில கூட சொல்லுங்க, நான் உங்களை தான் நம்புறேன் ஆண்டவரே. No matter how broken you are and how disheartened you are, you need to confess and tell God, I trust you even in this situation. ஒரு கூட்டமே இந்த கானானிய ஸ்திரியை துரத்தி விட்டா கூட அவ ஆண்டவர் பின்னாடி தான் ஓடுனா. Even though there was a huge crowd that was trying to get rid of this Canaanite woman, she continued to trust in God and chase after him. உலகமே துரத்தனா கூட, உலகமே நம்மள ஆட்டி படைச்சா கூட நான் உங்களை தான் நம்புவேன் ஆண்டவரே. Even if the world tries to tear you away from God, you must say, I continue to trust in my Savior, my Redeemer. உலகமே இப்படிப்பட்ட சூழ்நிலையில போய் கொண்டிருக்கும் போது, வியாதியினாலும் வாதைகள்னால போய் கொண்டிருக்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. The whole world is confused with the pandemic and there is death all around, but you can, in your own situation, in your home, in your own lives, you can tell God, Lord, I trust you. சொல்லுங்க, எல்லார கரங்களை வைத்து சொல்லலாம், நீரே என் நம்பிக்கை ஆண்டவரே. Let us all raise our hands and say, God, you are my trust, you are my Redeemer. அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமாக. நல்ல இயேசு சுவாமி, இந்த அருமையான நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. போதுமானவராய் வந்து நீரே எங்களுடைய நம்பிக்கையாய் வந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, நாங்கள் விரட்டி அடிக்கப்பட்ட நேரத்தில், சோர்ந்து போன நேரங்களிலே, உடைந்து போன நேரங்களிலே, கல்வாரியிலே எங்களுக்காக ரத்த சிந்தின அந்த ரத்தத்தினால மீட்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் ஆண்டவரே எங்களை சாகடிச்சிருவாங்களோ, எங்களை நொறுக்கி போட்டுருவாங்களோ, எங்களை தள்ளி போட்டுருவாங்களோ, என்ன ஆகும், நாங்கள் சாப்பிடுவோமோ, எங்களுக்கு வீடு இருக்குமோ நினைத்த நேரங்களிலே, ஆண்டவரே, you are more than enough ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர். அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு ஆண்டவரே இடைவிடாமல் எங்களை காத்து கொண்டு வருகிறீரே, உமக்கு நன்றி ராஜாவே. இரக்கமுள்ள தேவனாய் இருந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபை உள்ள தேவனாய் இருந்தீரே, உமக்கு நன்றி ராஜாவே. எங்களை ஆண்டவரே உம்முடைய கரங்களிலே கொடுக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசீர்வதிங்க. இன்னைக்கு வந்த ஒருவருடைய இருதயத்துல நீர் உம்முடைய விதையை நீர் விதைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த விசுவாசம் என்ற விதை விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. கர்த்தர் காத்துக்கொள்ளுங்க. எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த எல்லா சபையாருக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒவ்வொருத்தருடைய வார்த்தையில கர்த்தர் கிரியை செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். பாஸ்டன்ல இருந்து வந்த அருமையான சிஸ்டர் கேரலுக்காக, அவங்களுடைய எல்லா டீமுக்காக, எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே.